वपुरादिषु योऽपि कोऽपि वा गुणतोऽसानि यथा तथा विधः तदयं तव पादपद्मयोः अहमद्यैव मया समर्पितः वपुरादिषु योऽपि कोऽपि वा गुणतोऽसानि यथा तथा विधः तदयं तव पादपद्मयोः अहमद्यैव मया समर्पितः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः நமசபாயி 52வது பத்தியம் இது ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்ப அற்புதமான பத்தியம் இது. இதற்கு அடுத்த பத்தியம் இதுலேயும் பகவான் ஆளவந்தார் பகவானிடத்தில் தாம் சரணாகதி பண்ணதை சூச்சிப்பிக்கின்றார். இது பகவானுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய சம்வாதமாக நம்ம இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். 52 மூலமாக மயா சமர்ப்பித்தகன்னு சாதிக்கிறார். 1:53 அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறார். நீ தான் என்னை சமர்ப்பிக்க வைத்தாய், அந்த பாவத்தை தாசபாவத்தை வைத்து கொண்டு அப்படின்னு அழகாக ஒரு சமர்த்தனம். அதுக்கு இதில் ரொம்ப அர்த்த கற்பிதமான விஷயங்கள் இதெல்லாம் உபன்யாசத்தில் ரொம்ப பிரஸ்தாவிக்க முடியும்னு தோணலை. கொஞ்சமாக சொல்லிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து பங்கியெல்லாம் வாசித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, என்னுடைய ரக்ஷணம் ஆத்மாவின் சொரூபத்தின்படி இருக்கும். அதாவது உம்முடைய சொரூபத்தை சமர்ப்பியும் அப்படின்னு சொல்ல ஆளவந்தாரும் திருவாய்மொழியில் சிறப்பில் வீடு சுவர்க நரகம் சொல்கிற மாதிரி இது என்னால் அடியேனால் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சரியான ஞானத்தை பெற்று கூட இல்லாமல் போகட்டும். வப்புராதிஷு யோபி கோபிவா, உடம்பு முதலியன்னு சொன்னதால இந்திரியம் மனசு இத்தியாதிகள். இப்போ நமக்கெல்லாம் அகம் பாவம் இருக்கின்றது. அகம் பாவம் சொன்னால் அகம் அகம் அகம்ன்ற அகம்பாவம்னா தமிழில் சொல்லிட்டு அகம்பாவம் இல்லை, நான் அப்படின்ற எண்ணம் இருக்குது. பட் இந்த நான்ற எண்ணம் எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு இன்னும் ஞானம் வரல. ஆனால் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்குது, ஆத்மானு இருக்குது. இருந்தாலும் பாவனை செய்யும்போது நாம் பெருமாளிடத்தில் போய் பண்ணச்சே நாம் அவன் சர்வஜன் இல்லையா, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனும் தருதி என்று நம்மளுடைய பாவம் எடுக்கணும்னா நமக்கு அஞ்ஞனாக தான் அப்படி தான் நம்ம இருக்கோம், அப்படி தான் பாவிக்கணும். நம்ம எப்படி பாவிக்க வேண்டும் என்பதை சுவாமி ஆளவந்தார் காட்டுகின்றார். அடியேன் சரணாகதி செய்து விட்டேன், எது நான் இப்போ நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், அந்த ஞானம் எனக்கு எதுவானா இருக்கலாம். யோபி கோபிவா வப்புராதிஷு எது வேணா இருக்கலாம், உடம்பு இருக்கலாம், ஆத்மாவாக இருக்கலாம், ஏதோ நான் நினச்சிட்டு இருக்கிறோன்னு ஒரு வஸ்து, அது உடம்போடு சேர்ந்ததாக இருக்கலாம். அந்த பாவம் ஆத்மானு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு மனசோட இந்திரியத்தோட ஏதோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். என்ன குணத்தோசானி யதா ததா விதஹ, குணப்படி பார்த்தாலும் தன்மைகளை பார்த்தாலும் எப்படியோ நான் இருந்துட்டு போகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நான் ததயம் தவ பாத பத்மஜோகோ, இப்பொழுது உம்முடைய திருவடி தாமரைகளில் என்னாலேயே அகம் அத்யைவ மயா சமர்ப்பித்தகன்னு என்னால் சமர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். அது இப்போது சுவாமி அஸ்தேவம் ததுக்த சர்வம் சத்தியம் உச்சிதம் ச பிந்தனைய பத்தியத்தில் நம்ரிஷா பரமார்த்தமேவமேன்னு ஆரம்பித்தார். அப்பா, நான் சொல்வது பொய் இல்லை, இது மெய், இதை நீ கேட்டு செவிசாய்க்க வேண்டும், இதை உதாசீனப்படுத்த வேண்டாம் சொன்னான். உடனே பகவான் சொல்லலாம், அஸ்து, சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறோம். ததாபி ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோ ஹி பரமாத்மன இத்தியாதி உக்தஸ்வரூப ஞானம் அந்தரேன ஸ்வரூப அனுரூப புருஷார்த்த அபேக்ஷாபூர்வக தது உபாய கதம் தே நிஷ்பன்ன. இந்த ஆத்மாவானது ஞான ஆனந்தமயமாக இருந்துட்டுருக்கு, பரமாத்மாவுக்கு சேஷமாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான சொரூப ஞானம் இல்லாமல் சொரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம் மோக்ஷன்ற புருஷார்த்தத்துக்கு உபாயமானது எப்படி அனுஷ்டிக்கப்பட்டதாக ஆகும் அப்படின்னு கேட்டால் உடனே அதுக்கு தான் இது சாதிக்கின்றார். வப்புராதிஷுன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்காக ஆரம்பிக்கிறார். ஆதிசப்தத்தினால இந்திரியம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுவே சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் ஆத்மசித்தின்னு ஆளவந்தருடைய கிரந்தம் இருக்குது, சித்தித்ரயம்னு சொல்லுவோம். அதில் ஆத்மசித்தி, அதில் தேகேந்திரிய மனப்பிராண தீபியோன்யோன்ய சாதன
நித்யோவிய அபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஸ்வத சுகி அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி தேகத்தை காட்டிலும் வேறு, மனசை காட்டிலும் வேறு, பிராணனை காட்டிலும் வேறு, இன்டெலெக்டை காட்டிலும் வேறு, எல்லாம் வேறு வேறு அனன்ய சாதனைன்னு சொன்னால் வேறு சாதனத்தை கொண்டு ஆத்மாவை அறிய முடியாது. அதாவது இது தனக்குத்தானே பாசிக்கக்கூடிய வஸ்து. அதனால் அப்படியே அவரே சாதிச்சிருக்கார். அது மாதிரி ஏதாவது ஒன்று தேகமாகவோ இந்த தேகம் மனசா ஏதோ ஒன்று யோபி கோபிவா யக்கஷ்டித் சியாம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்றார். அப்புறம் அதில் ஒரு விஷயம் சாதிக்கின்றார். என்னன்னா சாமானியத்தச்ச ஸ்வானுகுணசார கிரகணம் உச்சத்தை. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா சாமானியமாக என்ன கிரகிக்கிறோமோ அதுதான் எடுத்துக்க முடியும். ஒரு வித்வான் ரொம்ப கிஃப்டட் வித்வானாக இருந்தால் மொத்தத்தையும் கற்றுக்கலாம். அல்லது அவரவர்களுக்கு என்ன எடுக்க முடிகின்றதோ, கீதையிலையும் பகவான் சொல்லிச்சு யாவான் அர்த்த உதப்பானே தான் சொல்லிட்டுருக்கார். எவ்வளவு அந்த உனக்கு தாகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கொள்னு சொல்லிருக்கார் வேதத்திலிருந்து. அது மாதிரி பகுபியஸ்ச மகத்பியஸ்ச சாஸ்திரேபியோ மதிமா அன்னரக சர்வத சாரமா தத்யாது புஷ்பேபிய இவ ஷட்பத. வண்டு போல, அருகால் வண்டுன்னு சொல்கிறோம், வண்டை போல சாஸ்திரத்திலேருந்து என்ன சாரமோ அதை எடுத்துக்கொள். அப்படி தான் இருக்குது. அதனால் நான் அடியன் எப்படியான இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் என்று என்னால் சமர்ப்பிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். அதில் சுவாமி அழகாக வேதத்திலேருந்து நியாயங்கள் எடுக்கிறதுல இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். யோஹமஸ்மி சசனிய ஜே அப்படின்னு அச்சித்தத்தில் ஒரு வாக்கியம் வரும். அந்த நியாயத்தை ஆශ්‍රயாமி அப்படின்லாம் எடுத்து அழகாக காண்பிக்கின்றார். அப்புறம் குணத்தோசானிக்கு சொல்லிச்சு அணுத்வமோ விபுத்துவமோ என்னிடத்துல மத்திய பரிமாணமோ என்ன இருக்கோ, ஜடத்துவமோ அஜடத்துவமோ நித்திய ஞானத்துவமோ இதெல்லாம் குணங்கள். இதில் ஏதோ ஒரு குணத்தை எனக்கு சக்தி இல்லை. அபேட்சித்வத்வேபி ஆத்மஸ்வரூப பிரகாரயோகோ அத்தியந்த பரிஜானே மம் சக்தி நாஸ்தி. நான் முழுவதுமாக என்னை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால் நீ எப்படி இருக்கியோ, சர்வஜனாக இருந்து கொண்டு இல்லாமல் எந்த பிரகாரத்தில் இருக்கின்றியோ, நான் சாமானியத்தாக இப்படி ஒரு எனக்கு அறிவு ஏற்பட்டிருக்கிறது. நான் பகவானத்தில் என்னை சமர்ப்பிக்க வேண்டுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. தத்து அப்படிப்பட்ட நான், தத்து அயமகம், அப்படிப்பட்ட நான் தவ பாத பத்மயோகோ சமர்ப்பிதா எஸ்யா ஆஸ்மினத மந்தரேமி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கா. அதனால் துவச்சேஷத்வேன நியஸ்தா இத்தியர்த்தா தவ பாத பத்மயோகோ சமர்ப்பிதா. உம்முடைய திருவடி தாமரையில் மயா துவத்தத்த கரண கலேவர புத்தி ஸ்ரத்தா கார்பண்யாதிசாலினா, உன்னாலேயே கொடுக்கப்பட்ட இந்த கரணங்கள், கரண கலைபரம் என்ன, புத்தி என்ன, ஸ்ரத்தை என்ன, கார்பண்யம் என்ன, அப்படிப்பட்ட உன்னால் கொடுக்கப்பட்ட இத்தியாதிகளை கொண்டு அடியேன் சமர்ப்பிக்கப்பட்டேன்னு இதுக்கு அர்த்தமாகுது. அதுக்கு பல விதமான இதையும் காட்டுகின்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு கேள்வி மாதிரி பகவான் கேட்கின்றானா. என்னென்னா இந்த மாதிரி இப்போ பகவானுடைய ஒரு ஆக்ஷேபம் என்னவாக இருக்கலாம்னா, சேஷத்துவ அனுசந்தானம் இல்லாமல் ஒரு சுவாதீன கர்த்திருவ புத்தியாக சமர்ப்பேசி சேத்து. அதாவது சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, மயா சமர்ப்பித்தகன்னு சொன்னீரே, ஸ்வசேஷத்துவ அனுசந்தானபூர்வகம் சுவாதீன கர்த்திருவ புத்தியாக சமர்ப்பேசி சேத்து. பகவானுக்கு சேஷபூதன் அப்படிங்கிற பாவனையோட பரிபூர்ணமாக இல்லாமல் தானே கர்த்தா, ஏன்னா மயா சமர்ப்பித்தகன் போடாருன்னோ அதுக்காக இது ஒரு சமாதானம். அப்படின்னா யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம்தேன கிருத்தம் பாபம் சோரேன ஆத்ம அபஹாரினான்னு ஒரு பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆத்மா வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா அதை மற்றொரு இதுவாக வடிவில் அதை தெரிஞ்சுட்டான்னா அது பாப்பம் ஆக்சுவலாக. ஏன்னா ஆத்மா அபஹாரின்னு நமக்கு தோஷம் வந்துடும். அது மாதிரி இருந்தால் எப்படி தேவர் செய்த இந்த இதை ஸ்வீகரித்து கொள்வது அப்படின்னு கேட்டால், அதற்கு சமாதானமாக அடுத்த பத்தியமானது அமைந்திருக்கின்றது. அதில் பார்க்கச்சே இத்தியுக்த ஆத்ம அபஹாரதி தோஷா பரிகிருத நஸ்யாத் இத்தியத்திர ஸ்வோக்த அபிப்பிராயத்தை விவரணோதி. இப்போ தான் சொன்னது அபிப்பிராய என்ன அபிப்பிராயம்ன்றதை இன்னும் அதை விரிவுபடுத்துகின்றார் இந்த 53வது பத்தியத்தில். மமநாத யதஸ்தி யோகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி
अथवा किन्नु समर्पयामि ते मम नाथ यदस्ति योऽस्म्यहं मतलब योऽहं சொல்லிட்டேன் योऽस्म्यहं सकलं तद्धि तवैव माधव नियतस्वं इति प्रबुद्धधीः अथवा किन्नु समर्पयामि ते இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆழ்வாருடைய அனுசந்தானம் இருக்குது திருவாய்மொழியில் 2, 3, 4 எனதாவி ஆவியம் நீ எனதாவி யார் அப்படின்லாம் கேட்குறாரு இல்லையா அதை சொல்லிச்சு நீர் நுமதன்றவை அப்படிலாம் வருதோன்னோ அதையும் வச்சுன்னு மனசில் வச்சுட்டு உன்னுடைய உடமையை அதாவது யானை என்னை அறியகலாதே யானை எந்தனதே என்றிருந்தேன்னா வர மாதிரி யானை நீயின் உடமையும் நீயே அப்படின்னு சொல்லிச்சு உன்னோட உடமையை நீயே ஏற்றுக்கொண்டாய் இது எல்லாம் நீ கொடுத்தது தானே நீ கொடுத்தது உமக்கே சமர்ப்பிக்கணும் நீ கொடுக்காது ஏதாவது இருக்கான்னு அவன் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் இது பகவான் மம நாத அப்படின்னு போட்டுட்டார் மாதவ சர்வஸ்வாமியான எம்பெருமானே மாதவன் சொன்னால் ஸ்ரீயப்பதிகின்னு அர்த்தம் மான பிராட்டி மாதவ என்னுடைய எல்லா உடைமை பொருள்களும் எல்லாம் எப்போதும் உன்னுடையது எதஸ்தி யோஸ்மியகம் நான் எவ்வாறு இருக்கின்றனோ எப்படி பாவித்து கொண்டாலும் சகலம் தத்தி தவைவ மாதவ எல்லாம் உன்னுடையதே இது நியதஸ்வம் இதி இந்த பிரபுத்த தீஹி இதை நன்றாக தெரிந்து கொண்ட அடியேன் உனக்கு எதை சமர்ப்பிப்பேன் நான் உன் எதாவது சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாம் நீ அப்படின்ட்டு நனு மயா சமர்ப்பித்த இத்தியத்திர ஸ்வசேஷத்வ அனுசந்தான பூர்வகம் ஸ்வாதீன கர்த்திருவ புத்தியா சமர்ப்பேசி சேத்து அப்படி பார்த்தோம் இல்லையா அதே பரிகாரமாக இதை செய்கின்றார் மமநாதேதி இதில் மமநாதன் ஆரம்பிக்கின்றார் எதஸ்தீதி ஸ்வானுபந்திதையா பிரமாண சித்த குண விக்கிரகாதி சர்வசங்கிரக இந்த இடத்துல பிரமாண சித்தமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அனுசந்தானம் செய்கின்றார்னு அர்த்தமாகுது வெறுமை சொல்லலை பிரமாணங்களை கொண்டு சாதிக்கின்றார் அப்புறம் மேலே வரைச்சு சகலம் தத்து ஆத்மீயம் தத் சர்வம் சகலம் ஹி அப்படின்னு சொல்ல ஹி சப்தத்தினால பிரமாண பிரசித்தி யோத்தியது இந்த இடத்துல பிரமாண பிரசித்தியானது இது நானா இதை நினச்சுன்னு சொல்ல பிரமாணங்கள் இதை கூறுகின்றன அப்படின்னு தவ என்ன சர்வ காரணத்தையா சர்வ ரக்ஷகதையாச்ச பிரதமாட்சர பிரகிருத்தியுக்தஸ்ய அவரக்ஷனேன்னு சொல்லச்சு பிரணவத்தில் அகாரம் இருக்கணும் அது பகவான் எல்லாத்துக்கும் சர்வ காரணம் அப்படின்றது காட்டுறது பகவான் எல்லாத்துக்கும் சர்வ ரக்ஷகன்னு காட்டுறது அதை அப்படிப்பட்ட உன்னுடைய தவைவ ஏவக்காரேன மத்தியமாட்சர சித்தம் அனன்ய அருகத்வம் பிரகாஷது இதெல்லாம் காலக்ஷேப விஷயங்கள் இதெல்லாம் திரவஷ்டாட்சரத்துடைய விரிவு இதெல்லாம் மத்தியமாட்சரத்தினால அவதாரணம் அதுதான் அந்த ஏவ அதை சாதிக்கின்றார் மாதவன் போன ஸ்ரீயப்பதேன்னு நியதஸ்வம்னு சொன்னால் அதான் சதுர்த்த விவக்ஷிதமாக சதுர்த்தி ஆயன்னு சொல்கிறோமோனோ அதனுடைய விவக்ஷிதம் உன்னுடையதாகவே உன்னுடையது மட்டுமேலாம் வருதோன்னோ அது மாதிரி நித்தியசேஷபூதம் இத்தியதா இப்படி இவ்வாறு பிரபுத்த தீஹி உன்னுடைய பிரசாதத்தினால் சாஸ்திரைஹி விகசத புத்திஹி இதி பாவக இதையெல்லாம் தெரிந்து கொண்டவனாக அத்தவா அப்படின்னு கிண்ணு சமர்ப்பயாமிதே இப்படி சர்வஸ்வாமினः சர்வேஸ்வரஸ்ய தவ பூர்வம் அசேஷபூதம் மயா இதானிம் ஸ்வாதந்திர சுவாமித்வாபிமானபூர்வகம் சேஷீகர்த்தவியம் ந கிஞ்சிதஸ்தி எல்லாம் உன்னுடையதாக இருக்க நான் சுவாமியாக இருந்து கொண்டு எதையும் சாதிக்கிறதுக்கு இங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் முன்னாடி பூர்வ ஸ்லோக கிருத்தம் சமர்ப்பணம் முன் ஸ்லோகத்தில் பண்ண சமர்ப்பணம் அது त्वच्छेषत्व प्रतिपत्ति मात्र रूपम न तो मदीयस्य त्वच्छेषत्व ஆபாதன ரூபம்னு கிடையாது எல்லாம் உன்னுடைய அடியேன் உமக்கு சேஷனாக இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக மட்டும்னு சொல்லி அழகாக இதுக்கு சமர்த்தனம் சாதிக்கின்றார் அதற்கடுத்து இப்போ ரொம்ப அழகாக அற்புதமான பத்தியம் நமக்கெல்லாம் தேவை என்னன்னு சொன்னால் பெரும்பாலத்தில் பக்தி தான் பிரபத்தின்றது ரொம்ப நம்ம கலக்கி விடும் பிரபத்தின்னு பகவான் தெளிவாக சொல்லிட்டான் சக்கரதே பிரபன்னாயன் பகவான் சொல்லிட்டான் ஆனால் அங்கே அவனோட இது ரோல் முடிஞ்சிடுறது நமக்கு பிரபத்தி செய்து கொண்ட பிறகும் இவ்வளோ கலக்கங்கள் இவ்வளோ சந்தேகங்கள்லாம் வருது அதையெல்லாம் ஒரு ப்ராசஸ் அது நம்மளோட ஜேர்னி சில பேருக்கு பகவத் அனுகிரகத்தினால உடனே மகாவிஸ்வாசம்லாம் ஏற்பட்டுருது சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு கலக்கங்கள்லாம் ஏற்பட்டு பின்பு ஒரு தெளிவு ஏற்படுறது அது மாதிரி வரைச்சி அடுத்தது நம்ம என்ன கேட்கணும் பகவான் இடத்துல பக்தியை தான் கேட்கணும் கைங்கரியம் கேட்கணும் அவனுடைய திருவடி தாமரையில் கைங்கரியம் செய்வது ஒன்று தான் அவனுடைய அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வதை நம்ம கேட்கணும் அது மாதிரி இப்போது
என்னுடைய பர சமர்ப்பணத்தை தேவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர் இல்லையா? இப்போ எனக்கு என்ன வேணும் உமக்கு அப்படின்னு கேட்டால், பரபக்தி, பரஞானம், பரமபக்தி எல்லாம் இருக்கணும். அதையெல்லாம் நம்ம பெருமாள்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. அதையெல்லாம் இன்னும் நம்ம நிறைய அனுபவிக்கலாம். இருக்கும் நாள் வரை எல்லையில், அதாவது எத்தனை நாள் கொடுத்துருக்கானோ அத்தனை நாள் பகவானை நன்றாக அனுபவிக்கலாம். நமக்கு இன்னும் ஞானம் பக்தியெல்லாம் நல்லா வளர்ந்ததுன்னா உன்னுடைய கைங்கரியத்துக்கு இன்னும் நல்லா அதை என்ன பண்ண முடியும், உன்னை இன்னும் பிரீத்தி பண்ண முடியும்னு தாற்பயம். அவபோதிதவான் இமாம் யதா மயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயைவ மனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்ச மே. அவபோதிதவான் இமாம் யதா மயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயைவ மனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்ச மே. இவ்வாறு ஞானத்தை அடைந்த அடியேன் பவதீயதாம் ஸ்வயம், உம்முடையதான பக்தி, கிருபையா ஏவம் அனன்ய போக்யதாம், அனன்ய போக்யதாம் இருக்கணும். பகவானை தவிர வேறு நம்ம அனுபவிக்கக்கூடாது. பகவான் அந்த தன்மையும் பக்தியையும் அடியனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த இதுக்கு அர்த்தமாகுது. என் சுவாமியே, எப்படி உம்முடைய கிருப்பையினால் என்னுடைய சேஷத்தை எனக்கு அந்த அறிவை எனக்கு ஏற்படுத்தினாரோ அதுபோல் வேறு எங்கேயும் கிடைக்காத உன் திருவடித்தாமரையில் தொண்டு செய்யும் அந்த உணர்வு, அந்த பக்தி, அந்த அனுபவம், இதையெல்லாம் நீயே அளிக்க வேண்டும் அப்படின்னு பகவானத்தில் இந்த ஸ்லோகம் மூலமாக பிரார்த்திக்கின்றார். யத்யேவம் மச்சேஷத்த பிரதிபோதஸ்தே சஞ்சாத்தः தேன் லப்தாதிகாரः உபாய நிஷ்பத்தியா முக்தோ பவிஷ்யசி. அத்ய புனக ஆதேக பாத்தாத்து கிம் அபேட்சிதம். இப்போ பகவான் கேட்குறானா, சரி என்னுடைய சேஷத்துவ ஞானத்தை அடைந்து அந்த அதிகாரத்தை பெற்று உபாயத்தை அனுஷ்டித்து விட்டீர். முக்தக பவிஷ்யசி, உமக்கு முக்தியானது கிடைத்துவிடும். அத்திய மீண்டும் புனக ஆதேக பாத்தாத்து கிம் அபேட்சிதம். இப்போ இந்த தேகம் விழும் வரை இல்லை, ஏத்தத் தேகாவசானே தத்பாதம் பிராபயஸ்வம் கேட்குறோம் பகவானத்தில். இந்த தேகம் விழுந்தவுடன் உன் திருவடியை அடைவிப்பான்னு கேட்குறோம். அப்போ அது வரைக்கும் கிம் அபேட்சிதம் அப்படின்னு கேட்குறார். त्वत् प्राप्तित्व राज जननीं त्वरा जननीं त्वत् प्राप्ति त्वरा जननीं त्वदेक भोग्यत्व अनुगुण भक्तिं देहि. நமக்கு இப்போல்லாம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், சில பிரபத்தி பண்ணி வரும்போது பார்த்துக்கலாம் இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு அந்த பிராப்தி துறை இருக்கும், பகவானை விரைவில் அடைய வேண்டும் சொல்லிட்டுருக்கோம். அப்போ அவளுக்கு என்ன தேவைன்னா, இன்னும் பகவானை நன்னா அனுபவிக்கணும்னா அதுக்கு தேவையான பக்தி இதையெல்லாம் கொடு என்று பிரார்த்திக்கின்றார் ஆச்சாரியர். அவபோதிதவான் இதி त्वमेव ह्यनभिज्ञं मां ஞானினம் கிருதவான் இதி கிருதஜ்ஞதா பிரகாசனமிதம். நீயே எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாய் அப்படின்னு கிருத்தஜதையை தெரிவிக்கின்றார். அனபிக்ஞம் மாம், அறியாத என்னை, அறியா காலத்திலே அடிமை செய்யும் மாதிரி அடியனுக்கு ஞானியாக என்னை ஆக்கினாய். இமாம் அவபோதிதவான்னு சொன்னால் இது எனக்கு ஞானத்தை ஏற்படுத்தினாய்னு அர்த்தம். இமாம்னு சொன்னால் திருடப்பிரமாண பிரமிதாம் அதிருஷ்டபூர்வத்தையா அத்புதத்வேன ஸ்வாதுதையா அனுபூயமானம் நிரபேட்ச கர்த்திருத்வாதி தூரோஜிதாம் சேதி பாவக. பிரமாணம்னால செய்யப்பட்டு இது ரொம்ப பகவானை அனுபவத்தினால் வரக்கூடியது. ஸ்வாதுதையான சுவையோடு கூட அந்த அந்த பாவம். மயி நித்யாம் பவதீயதாம் त्वच्छरीरभूते மயி கால பரிச்சேதரகிதாம் त्वच्छेषताம் இத்தியர்த்தः. மயி நித்யாம் பவதீயதாம் சொன்னாரும். நான் அது என்ன கேட்டால், உமக்கு சரீரமாக இருக்கக்கூடிய அடியனிடத்தில் கால பரிச்சேதம் இல்லாமல் உம்முடைய சேஷதா, உமக்கு சேஷனாக இருக்கும் தன்மையானது தொடர்ந்து வர வேண்டும். ஸ்வயம் கிருபா நிவிஷ்ட ஸ்வமேவ இது யாவத். ஸ்வயம்னா நீயே அர்த்தம். நீயே ஸ்வயம் பிரயச்ச, அங்கே போய் அன்வயம். ஸ்வயம் பிரயச்ச நீயே கொடுக்க வேண்டும். கிருப்பையா ஏவம் இது பாட்ட சமீச்சீன. இதில் பாட்ட பேதம் இருக்கான். அந்த கிருப்பையா ஏவம் தான் சரின்னு சொல்கிறார் சுவாமி. அனன்ய போக்கியதாம் சொன்னால் பகவத் வத்திரிக்தம் போக்கியம் எஸ்ய சக அந்நிய போக்கிய. இந்த இடத்துல அனன்ய போக்கியம் இருக்குது. அந்நிய போகம்னு என்னென்னா, பகவானை காட்டிலும் வேறு விஷயங்களையும் எனக்கு போகமாக அடைய வேண்டும், போக்கியமாக வேணும் சொன்னால் அந்நிய போக்கிய. பகவான் மட்டுமே வேண்டும் சொன்னால் அனன்ய போக்கிய. துவத் வத்திரிக்த அனன்ய போக்கியம் சொல். அந்த மாதிரி பக்தி மப்பின்னு சொன்னால் त्वयि प्रकृष्टां प्रीतिं च परमभक्ति गोचरत्वं तत् प्रदातृत्वं च तव युक्तम् इति अभिप्रायेन संबोधयति भगवन्.
பகவன்னு கூப்பிட்டு பகவானே அப்படின்னு அழைத்து பரமாத்மனே ஒரு ரக்தா விரக்தோ பரமாத்மனின்னு அபரமாத்மனின்னு பிரிச்சுக்கணும். ஒரு பார்கஸ்பத்திய ஸ்மிருதியில் இருக்கான், பரமாத்மாவிடத்தில் ஒருவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டால் மிச்சம் எந்த விஷயத்திலும் அவனுக்கு ஈடுபாடு போகாது. அதனால் இந்த மாதிரி பிரார்த்திக்கின்ற அந்த ஸ்லோகம் மூலமாக இதில் இன்னும் மேலே அடுத்து பகவான் உடனே சும்மா விட போகிறது இல்லை, கலக்கத்தை ஏற்படுத்துவான் இல்லையா. என்ன பண்ணுவான், உடனே சரி வேறு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்ல போகிற அடுத்த பத்தியத்தில். அதுவும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பத்தியம், அதை அடுத்ததில் அனுபவிக்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. நம சபாயை நமஸ்காரம், தன்யவாதங்கள்.